ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா அற்புதமான பங்குனி உத்திர நாள் வருது. ஸோ இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நீங்கள் இத்தனை நாள் என்ன வேண்டுதலுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தையுமே ரொம்ப சுலபமாக அடைய முடியும். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய டே. ஸோ இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக திருமணங்கள் நடந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகர் வந்து தெய்வானையை கல்யாணம் பண்ண நாள் தான் பங்குனி உத்திர நாள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேயில் மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க மெயினாக முருகரை மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். லவ் மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்களும் சரி, குழந்தைக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்களும் சரி, இந்த நாளில் முருகரை வந்து மனசார வழிபாடு செய்யும்போது எல்லா கோல்டையுமே உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முருகனை மனசார வழிபாடு செஞ்சுக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணத்திற்காகவும் குழந்தைக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க இந்த டேயில் முருகரை மனசார வழிபாடு செய்யணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு முருகர் சன்னதியில் முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அதற்கு வந்து பாலாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, மலர்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. செவ்வரளி மலர்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. ஸோ வாங்கி கொடுத்துட்டு நெய் தீபம் 2 ஏற்றி மனசார உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன வாழ்க்கை அமையணும், உங்களுக்கு ஒரு அற்புதமான குழந்தை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு வாங்க. இதே வந்துட்டு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு குளிச்சுட்டு முருகர் படத்துக்கு முன்னாடி 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு 1 டம்ளர் பால் இருந்ததுன்னா அதை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. முடியாதுன்னு நினைக்கிறவங்க 2 வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கமும் வச்சுட்டு மலர்கள் சாட்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை மனமுருகி முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை முருகர் உங்களுக்கு அருளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே முருகர்கிட்ட சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாருங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். இதே மாதிரி தான் குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வேணும், முருகர் வந்து உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளணும்னு சொல்லி மனசார மனமுருகி வேண்டிக்கோங்க. 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கும்பிடணும். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பாலை வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்து குடிச்சிக்கலாம். இல்லை என்னென்ன பிரசாதங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சு நெய்வேத்தியமாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி திருமணத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் சுமங்கலி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தாலி சரடோடு சேர்த்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்கலாம். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ, 3 பேருக்கு, 5 பேருக்கு, இல்லை 11 பேருக்கு இந்த மாதிரி தானமாக கொடுத்துட்டு மனசார வேண்டிக்கணும். இந்த மாதிரி எனக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் முருகர்கிட்ட மனசார வேண்டிட்டு பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துருங்க கோவிலில். ஸோ இந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலே கண்டிப்பாக உங்களுடைய விசேஷம் எல்லாமே நடக்கும். இல்லை இதில் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகருக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவ அப்படிங்கிறத 108 முறை சொல்லி உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறின மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய வேண்டுதலை மனசார முருகர்கிட்ட மனமுருகி சொல்லுங்கள். இல்லை அப்படிங்கிறவங்க 108 முறை சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுங்க. எழுதும்போதே உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறின மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே எழுதுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களால் என்னென்னலாம் படிக்க முடியுமோ முருகருக்குரிய பாடல்கள் இருக்கும் இல்லையா, கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் இருக்குது முருகப்பெருமானுக்கு. ஸோ அதில் எது முடியுமோ அதை வந்து சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க. முருகரை மனசார நினச்சாலே போதும், நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கையோட நாளைய தினம் இதில் என்ன உங்களால் பண்ண முடியுமோ சிம்பிளாக ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கனாலே போதும், உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே முருகர் கூடவே இருந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை தான். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கையோட நம்மளுடைய வேண்டுதலை முருகர் நிறைவேற்றுவாருன்னு சொல்லி முருகருடைய பாதங்களை மட்டுமே சரணடைய முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அங்கே வேண்டுதல் நடக்கும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கே, எப்படி நமக்கு இந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் இல்லாமல் நம்ம முருகர்கிட்ட சொல்கிறோம். முருகர்கிட்ட கேட்டால் தன்னோட குழந்தைக்கு அவர் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் கேட்குற விஷயம் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக உங்களுக்கு வந்து முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கைங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்பிக்கையோட நாளைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மனதளவில் நம்ம முருகரை நினச்சாலே போதும், அங்கே வெற்றி கிடைக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக நம்ம பண்ணுறது தான். ஸோ அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கட்டும். எல்லாருமே நாளைய தினத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரபஞ்சம் எல்லாருக்கூடையுமே இருந்து வெற்றியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.